श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிருதிவே. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 920வது நாமாவளி. சதோதிதா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாட்டலா. உதிதான்னா உதிக்கிறவன் அர்த்தம். சத்துன்னா நற்குணங்கள் அனைத்தும். அந்த சத்துக்கு நிறைய வியாக்கியானம் இருக்கு. சதோதிதா அப்படின்னா இந்த இடத்துல ஞானத்தின் அடையாளம். ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ளே என்னென்ன மாற்றம் நிகழும், இது சரி, நாம் செய்யற சொல்ற இந்த மந்திரம் மிக சரியாக சொல்லுகிறோம், அதனாலே வருகின்ற அந்த அருட்காட்சிகள் மிக சரி அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா சாஸ்திரங்கள்ல பத்ததியில தெளிவா சொல்லியிருக்கா. அதுதான் சதோதிதா. அதாவது என்னன்னா, ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு படிக்கிற பையன் வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு எல்கேஜில இல்ல ப்ரீகேஜில கொண்டு போய் சேர்த்து விட்றோம். அவனை ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்க்கறோம். என்ன பார்க்கறோம்னா, அவன் என்னென்ன கத்துட்டு இருக்கான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றதுனால அவனுக்கு உள்ள மாறுதல்கள், அவன் என்ன புதிதாக பெற்றிருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கிற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல அறிவு சார்ந்த வளர்ச்சி எப்படி இருக்கு. பழைய காலத்துல எல்லாம் ஆசிரமத்துக்கு அனுப்பிடுவா. அந்த கல்வி முறைனா அவாத்திலேயே இருக்க வேண்டியதான், பாடம்லாம் அங்கேயே தான். இன்று வரை பாடசாலையில பாடங்கள், சிவாகம பாடசாலைகள், வேத பாடசாலைகள் இதெல்லாம் அங்கேயே தான் நடத்துவா. பெரும்பாலும் மடத்துல நடத்துறா. அது சார்ந்து சில வேத பண்டிதர்கள், ஆகம விற்பனர்கள் அதை நடத்துகிறார்கள். அந்த இடத்துல ஒரு பையன் சாதாரணமா உள்ள போறான் அப்படின்னா, அவனுக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரி எல்லாம் உணர்வுகள் மாறி இருக்கு, அது மாதிரி இந்த உபாசனை நெறியிலே என்னென்ன மாற்றங்கள், அதாவது ஞானம் பெறுவதற்கு முன், தீட்சை பெறுவதற்கு முன் நம்ம சாதாரணமா என்ன மாதிரி இருந்தோம், தீட்சை பெற்ற பிறகு, மந்திரம் ஜபம் செய்த பிறகு, பூஜை செய்த பிறகு, ஹோமம் செய்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது என்று உள் உணர்வை அளந்து சொல்லுகிறது இந்த நாமாவளி. சதோதிதா அப்படின்னு பஞ்சதசாட்சரி ஜபம் பண்ணினா என்னென்ன மாதிரி உள்ளுணர்வு வரும்னா தெளிவா சொல்றார் அபிராமி பட்டர். விரும்பி தொழும் அடியார். இந்த உள்ளுணர்வு பாருங்க, அம்பாளை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். அதே சமயத்துல ஒரு நாள் கூட நம்மளால அம்பாளை தரிசனம் பண்ணாமலோ நினைக்காமலோ இருக்க முடியாது இந்த பஞ்சதசாட்சரி ஜபம் எடுத்துட்டோம்னா. ஏன்னா அந்த நாமாவளியை சொல்ல 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 அந்த விருப்பம் என்ன தானா ஏறும். விரும்பி தொழும் அடியா விழிநீர் மல்கி அப்படின்னு சொல்ற. அம்பாளை போய் பார்த்தா தார தாரையா கண்ணில் தண்ணி வரும். ஏன் வருது, எதுக்கு வருதுலாம் தெரியாது. பஞ்சதசாட்சரி ஜபத்தை பண்ணணும். ஜபத்தை பண்ணி அதுக்கு உண்டான தேவதையை பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய தேவதையும் அந்த தேவதை சம்பந்தமா இருக்கணும். எந்த மந்திரத்தை ஜபம் பண்றோமோ அந்த குருவும் அந்த மாதிரி இருக்கும். கோயிலும் அந்த மாதிரி. இந்த மந்திரம், இந்த தேவதை, இந்த குரு, இந்த வழிபாடுன்னு தெளிவா சொல்லியிருக்கு. அதனால சதோதிதாங்கிறது ஒரு உள்ள இருக்கக்கூடிய மாற்றத்தை சொல்றது. விழி நீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி, இந்த மயிர்கால்கள்லாம் அப்படியே குத்துவோம். ததும்பிய ஆனந்தமாகி, எப்பொழுது பிரார்த்தனை ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அவன் பஞ்சதசாட்சரி ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரார்த்தனை கிட்ட போகும்போது ஒரு தனி சந்தோஷம். நமக்கு பிடிச்ச வாழ்க்கை பேசுகிற ஒரு தனி சந்தோஷம், பிடித்த உணவை உண்பது தனி சந்தோஷம், பிடித்த காட்சியை பார்ப்பது தனி சந்தோஷம். அந்த மாதிரி கோயிலுக்கு போனா ஒரு ஆனந்தம் இயல்பாவே தோன்றும். அதெல்லாம் சொல்றாரு, பதிவு பண்ணியிருக்காரு. விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி வைப்புலம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி. அந்த மாதிரி ஒரு உள் உணர்வு, ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சி வருங்கிறார். அந்த மகிழ்ச்சி எதனாலும்
அந்த மகிழ்ச்சியை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்க மாட்டோம். எந்த புலன் இன்பத்தினாலும் தோன்றாத மகிழ்ச்சி அது. உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறா, அது ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி முன்னாடி பார்த்தது, முன்னாடியே அந்த உணர்வை நாம அனுபவிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தனி மகிழ்ச்சியே அது தரும். ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்துன்னு சொல்றாரு. அறிவு இழந்துனா என்ன செய்யறோம், என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலை. அப்படியே மூர்ச்சையற்று விழுந்து போடுறவெல்லாம் இருக்கா. அம்பாள் சந்நிதியில இந்த மாதிரி ஜபம் பண்றவா, அதுக்கு உரிய மந்திரத்தை ஜபம் பண்றவா குருவையோ இல்ல சந்நிதியையோ பார்க்கும்போது அப்படியே விழுந்துருவா. அறிவு இழந்து அப்படின்பார். மொழி தடுமாறி என்ன பேசுறோம் என்ன பேசுறதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் அறிவு இழந்து அப்படின்னு சொன்னா இவ்வளவு மாறுபாடும் சதோதிதான் பேர். இது ஒருத்தருடைய உள்ளத்துக்கு உள்ள பக்தியினால், பக்தி உள் உணர்வால், இல்லைன்னா ஜபத்தினால், இல்ல பூஜையினால், இல்ல தியானத்தினால், இல்ல யோகாபியாசத்தினாலேயோ இதெல்லாம் இந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ள மாற்றம் வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றம். யோகம்னா அது ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரம்மச்சரிய விரதம் தான் அது ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். எதி சந்நியாச நெறியை பின்பற்றினால் அது ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம இல்லறத்துல இருக்கோம், எந்த தேவதைக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றம் வரும். அதுதான் சதோதிதான்னு பேர். அதுதான் ஆன்ம நெறியாக கருதப்படும். மத்தபடி இந்த ஊன விருத்தியை நம்ம மந்திர ஜபம் பண்ற விருத்தியா நம்ம எடுத்துக்க கூடாது. விருத்தினா எண்ணம். இந்த ஊன விருத்தி அப்படிங்கிறது என்னன்னா, நாமளா சில விஷயத்த நினைச்சுக்குவோம். அம்பாள் நமக்கு இப்ப காட்சி கொடுத்துட்டா, போன உடனே நம்ம அம்பாளை பார்த்துட்டோம், ஒரு சரியா கூட்டமா இருக்கிற கோயில்ல போய் உடனடியா பார்த்துட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அந்த பண்பை, ஒரு தவறான உணர்வை ஆன்மீக உணர்வாக பதிவு செய்து கொள்ளுதல் கூடாது. ஒரு சரியான உணர்வை நழுவ விடுதல் கூடாது. இது ஆகமத்திலேயே இருக்கணும். அந்த உணர்வு அதுல பதிவு பண்ணிருக்கணும் தான். என்னென்ன மாதிரி தேவதை இப்படி வரும், இப்படி வந்தால் இந்த உணர்வு வரும் அப்படிங்கறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கா. இப்ப அகோரமூர்த்தி வராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அகோரமூர்த்தி, திருவெண்காடு அகோரமூர்த்தியை பாக்குறோம், உள்ளூரம் பயம் வந்துடும். அந்த சாமியினுடைய உணர்வு அது வந்தா பயத்தை கொடுக்கும். அதே சமயத்துல அபிராமி வரா அப்படின்னு சொன்னா உள்ளூர மகிழ்ச்சி வரும். அதே தட்சிணாமூர்த்தி சன்னதியில போய் நிற்கிறோம், மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம் ஜெபம் பண்றோம், தெளிவு வரும். அந்த உள்ளூர ஏற்படுற தெளிவை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி உள்ளூர்லே தோன்றுகிற ஒரு அணைந்தோர் தன்மை என்று சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற ஞானத்தை அடைந்தவன் எந்தெந்த நிலையிலே இருப்பான். அந்த கோயிலை பார்த்தா எப்ப பார்த்தாலும் கோயிலை பார்த்துட்டே இருக்கணும்னு. ஞான சம்பந்தர் கோயிலை பார்க்கறதுக்கா, சுந்தரர் கோயிலை பார்த்திருக்காரு, அப்பர் பெருமான் கோயிலை பார்த்திருக்காருன்னா அவர் நம்ம சொந்தக்காரர்களை தேடி போற மாதிரி ஒரு 50 கோயில் அந்த காலத்துல பாக்குறது பெரிய விஷயம். இந்த காலத்துல பாக்குறது விஷயம் இல்ல. இப்ப கைலாசுக்கு காலம்புற போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம், அது இல்ல. அந்த காலத்துல நடந்து போயிருக்கா. அந்த உள்ளுணர்வு தோண்டி 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 கோயிலை தவிர வேற எதுவுமே தோணாது. அந்த யாத்திரை போயிட்டே இருப்பா. ஆதிசங்கர்லாம் பாருங்க, 4 கிண்டத்துல காலை வச்சாருன்னா யோசிக்கவே முடியல நம்மளால. அவ்வளவு தூரம் அந்த அம்பாளை தேடி தேடி போயிட்டே இருப்பாவா மட்டுக்கு. இந்த பரிவிராஜகம்னு சொல்லுவாங்க, விரைவாக செல்லுகிற அந்த பண்பு. அந்த மாதிரி சதோதிதா அப்படின்னா உபாசனை என்பது நல்ல நெறி, நல்ல உணர்வை, உண்மை உங்களுக்குள் தானாக தோற்றுவிக்கும். அப்படி அந்த தோற்றுவிக்கிற பண்பு தான் சதோதிதா. அது மெய்யுணர்வு, பொய்யுணர்வு இல்ல, ஊனவிருத்தின்னு பேரு. அதுக்கு பேரு ஊனவிருத்தின்னா ஒரு தவற சாமின்னு நம்ம நினைச்சுக்கிறது. ஒரு உதாரணம் பாருங்க, உபமன்யு முனிவர் தபஸ் பண்றார், இந்திரன் போய் பரமசிவன் மாதிரி நின்னான். இந்திரன் பரமசிவனை போல் நிற்கிறான். அதை உள்ளுணர்வுல அறிகிறார் உபமன்யு முனிவர். ஓடிப்போ, இல்லைன்னா என் சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். சாட்சாத் சிவபெருமான் நிற்கிறான். அப்ப நந்தியம் பெருமான் அடையாளம் காட்டுறார், சாட்சாத் சிவபெருமானே வந்திருக்கான், நீ மாட்டுக்கு இந்திரன் நினைச்சுக்காத, கோவப்பட்டுறாத அப்படின்னு நந்தி முன்னாடி சொல்றார் உபமன்யு. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு உள்ளுணர்வு, சரியான உள்ளுணர்வினால் இறைவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம். பிரார்த்தனை என்பது உங்கள் உள்ளத்தை மாற்றக்கூடியது, உங்கள் உடல் உணர்வை மாற்றக்கூடியது. எப்போதுமே பாருங்க, நீங்க பிரார்த்தனை பண்றீங்க, உபாசனை பண்றீங்க, கோயில் தரிசனம் பண்றீங்க, உங்களுடைய ஆரோக்கியம் வளரும். உங்கள் உள்ளத்துக்குள்ள அமைதி வரணும், அறிவுக்குள்ள தெளிவு வரணும். உங்கள் ஆன்மாவை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் சதோதிதா, இதெல்லாம் சத்து மேல வரும்.
அந்த மாதிரி எதெல்லாம் சத்துங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு ஆகமத்துல. அதை பத்தி நம்ம எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு தேவதைக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அந்த பண்பை எல்லாம் நாம் அறிந்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்த அணைந்தோர் தன்மையை சொல்லுகிற நாமாவளிய சதோதிதா சதோதிதா நாம சொல்லிட்டே இருந்தா நமக்கு என்ன பிரயோஜனமா? தெளிவு வரும், மிகச்சிறந்த தெளிவு வரும். அந்த தெளிவு யாராலையும் குழப்ப முடியாது. அப்படிப்பட்ட தெளிவை இந்த நாமாவளியை சொல்லி நாம் பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.